Hi students, welcome back to science class from 5th standard. Today we are going to see a new lesson, Walls Tell Stories. சுவரினுடைய கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி வாங்க நம்மளும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்ஸான பிளேசஸை விசிட் பண்ண போயிருக்காங்க சம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் என்ன பண்ண போகிறோம், இந்த குல்கொண்டா பிளேசஸில் இருக்கக்கூடிய சம் டிஃப்ரெண்ட் பிளேசஸை நம்மளும் போயிட்டு பார்த்துட்டு வரோம். ஓகேயா? ஸோ ரீச்டு Golconda. At last we reached Golconda. We were glad that Didi was with us. Didi studies history and we enjoy visiting different places with her. ஸோ வரலாறு படிச்சுட்டு இருக்கா. ஸோ அதனால் அவன் இந்த கொல்கொண்டா பிளேசஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிளேசஸை பற்றி பார்வையிடுறதுக்கு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ அவங்க கூட சேர்ந்து த்ரீ மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ண, அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ நம்ம இப்படி பார்த்துருக்கோம், இவ்வளோ பெருசாக இவ்வளோ திக்கான வாழா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒரு கான்வெகேஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு மெம்பரு ஷைல்ஜா. மை குட்னஸ், திஸ் ஃபோர்ட் இஸ் ஸோ ஹியூஜ்னா பெருசு, அதிகம்னு அர்த்தம். ஸோ ஹியூஜ். ஸ்டீடர், and see at what height it is built. என்ன ஹைட் இது, இவ்வளோ ஹைட்டாக இருக்கே சீடர் சொல்கிறான். கல்யாணி, just look, have you ever seen such a huge gate. எவ்வளோ பெரிய கேட் அப்படின்றாங்க. ஷைல்ஜா, it must be very heavy. I wonder how many peoples would be needed to open and close the gate. சரி, ஓகே, இவ்வளோ பெருசாக ஹெவியாக இருக்குமே வெயிட்டு. ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுவாங்க இதுக்கு ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அப்படின்னு கேட்குறான். கல்யாணி, லுக் அட் தி ஷார்ப் அயன் ஸ்போர்ட்ஸ். அந்த கேட்ஸுக்கு மேலே ஷார்ப் அயன் ஸ்போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம கூட நிறையா பேர் பார்த்துருப்போம். ஸ்கூலில் கூட அந்த கேட்ஸ் இருக்கும். அந்த கேட்ஸ்க்கு மேலே என்ன இருப்பாங்க, ஷார்ப்பாக அயன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் வச்சுருப்பாங்க. ஓகேயா? ஐ வண்டர் வை தே வேர் மேட். எதுக்காக இதை வச்சுருப்பாங்க? ஸோ அவுட்டர்லேருந்து யாருமே என்ன பண்ணக்கூடாது, அந்த பேஸ்டியன்ஸ் கட்டிடத்துக்குள்ளே இந்த கேட்டை தாண்டி உள்ளார யாரும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க. தீப்ஸ் யாரும் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இதை வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் ஷைலஜா, லுக் அட் திஸ் திக் வால்ஸ் டூ. அந்த வாழை பாருங்க எவ்வளோ ஒரு திக்காக இருக்கே அப்படின்னு சொல்கிறான். ஸ்ரீதர், ஐ ஹாவ் நெவர் சீன் சச் திக் வால்ஸ். நான் இந்த மாதிரி பெரிய வாழை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்றான். கல்யாணி, அட் சம் பிளேசஸ் எ பார்ட் ஆஃப் த வால்ஸ் கம் அவுட் இன் எ ரவுண்ட் ஷேப். ஐ வண்டர்ட் வை. ஸோ நான் சம் பிளேசஸில் அந்த வால்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ஹவுஸ்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பட் எங்கே பார்த்தா ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. டிடி, திஸ் ஆர் கால்டு பாஸ்டியன்ஸ். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கட்டிடங்கள் பாஸ்டியன்ஸ். திஸ் ஆர் ஈவன் ஹையர் தென் த வால். த அவுட்டர் வால் இஸ் ஃபோர்ஸ் ஹாஸ் 87 பாஸ்டியன்ஸ். இங்கே 87 பாஸ்டியன், 87 என்ன இருக்கான் கட்டிடங்கள் இருக்குது. திக் வால்ஸ், a huge gate and so many bastions, so many ways to ensure security. 87 கட்டிடங்கள் இருக்குது. ஒவ்வொரு வேஸ்லையுமே ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவள் ஸ்கூலில் கூட நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம அவள் ஸ்கூலில் கூட கேட்ஸ் இருக்கும். ஸோ கேட்ஸ் கிட்ட என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருப்பாங்க. ஸோ சேம் அதே தான் இங்கேயும் 87 கட்டிடங்கள் இருக்குது. ஸோ 87 வாசல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கேட்டுக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. ஓகேயா? சரி, சி திஸ் இஸ் ஏ பாஸ்டியன். இதுதான் பார்த்தா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது. ஓகேயா? ஒய் டிட் வி ஃபைண்ட் இன்சைட் த ஃபோர்ட். ஸோ ஓகே, அவுட்டரில் பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கே, பெரிய வாலாக இருக்குது, ஹியூஜ் கேட் அப்படின்றாங்க. பட் உள்ளார என்னென்ன இருக்கும் அப்படின்றத அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க. ஷைல்டா, ஐ வண்டர் how old this fort would be. Do you think the king built the fort so that he would live here? மேபி இதில் பார்த்தீங்கன்னா கிங் பில், இது ராஜாவோடைய கோட்டையாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம். ஸோ அவர் தான் இங்கே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி, இட் வாஸ் ரிட்டன் அவுட் சைட் தட் குட் ஷஹி
sultans ruled here one after another from 1580 to 1687. இந்த சுல்தான்ஸ் தான் இங்கே இருந்தார் இந்த இயரில் அப்படின்றாங்க டிடி. மச் பிஃபோர் தட், அதுக்கு முன்னாடியே 1200, ஐ மீன் 1200, திஸ் ஃபோர்ட் வாஸ் மேட் ஆஃப் மட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, மண்ணால், மட்டுனானது மண்ணுனா மண். அண்ட் டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ் லிவ்டு ஹியர். சரி, ஷைல்ஜா அதுக்கு முன்னாடி மண்டாலேருந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. லிவ்டு ஹியர், நிறைய பேர் இங்கே வாழ்ந்துருக்காங்க. ஷைல்ஜா, ஓ லுக் திஸ் போர்ட் ஆஸ் எ மேப் ஃபார் த ஃபோர்ட். ஸோ போர்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மேப், ஐ மீன் இந்த ஃபோர்ட் இன்சைட், ஐ மீன் உள்ளார எந்த மாதிரியெல்லாம் இருக்கும், என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றத மேப் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போர்டில் வச்சுருக்காங்க. ஸ்ரீதர், திஸ் மேப் ஷோஸ் ஸோ மெனி, அந்த மேப்பில் ஸோ மெனி gardens, fields, factories. See, there are many places also inside the fort. So on the inside the fort la so many என்ன இருக்காம் places இருக்கு. gardens, fields என்னது விவசாய நிலம், நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ் தொழிற்சாலைகள், இது எல்லாமே அதுக்குள்ளார இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் நீங்களே என்ன பண்ணுறீங்க, இமேஜின் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சைல்டா, தட் மீன்ஸ் தட் நாட் ஒன்லி த சுல்தான். அப்போ ஓகே, இங்கே மட்டும் சுல்தான் மட்டும் இல்லை, பட் மெனி அதர் பீப்புள், இங்கே நிறையா பீப்புள் லைக் யார் யார் அப்படின்னா ஃபார்மர், விவசாயி, ஒர்க்கர்ஸ், தொழிலாளிகள் மஸ்ட்டு ஆல்சோ ஹாவ் பீன் லிவிங் ஹியர். இங்கே அவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே இருக்காங்க. விவசாயிகள் இருக்காங்க, தொழிலாளிகளும் இங்கே இருக்காங்க. கல்யாண், இட் மஸ்ட் ஹாவ் பீன் எ கம்ப்ளீட் எஸ் த சுல்தான்ஸ் பிளேசஸ், சுல்தானுடைய பிளேசஸ். திஸ் ஸ்டெப் சீம்ஸ் டு கோ ஆன் அண்ட் ஆன். திஸ் ஏ சுல்தான்ஸ் பிளேசஸ். ஓகே ஷைல்ஜா, even in those days they used to have buildings with 2 floors. ஸோ இங்கே வந்து சுல்தானுடைய ஃப்ளோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளோர்ஸில் இருக்குது. Now the buildings is ruins, but one can imagine that earlier there were many big halls and rooms here. நிறையா என்ன இருக்குது இங்கே, பிக் ஹால்ஸ் அண்டு ரூம்ஸ். ஸ்ரீதர், லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் கார்விங் ஆன் த வால்ஸ், இட் இஸ் ஸோ ஃபைன். சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது அந்த வால்ஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி, we also saw something like a foundation on one of the roof. ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஃபவுண்டேஷன்னா அலங்காரமாக இருக்குது. டிடி, எஸ் தெர் வேர் மெனி பிக் டேங்க்ஸ், இங்கே நிறையா பிக் டேங்க்ஸ் இருக்குது. ஃபவுண்டேஷன் ஹியர் தே யூஸ்டு டு பி ஃபுல் ஆஃப் வாட்டர். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டரு ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் வாட் இன்ஜினியரிங். இதெல்லாம் இந்த கட்டிடத்தெல்லாம் கட்டினாங்க, எவ்வளோ ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க. அமேசிங் இன்ஜினியரிங், எந்த இன்ஜினியரிங் இவர் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஓகேயா, திங்க் ஈவன் டுடே வென் இன்ஜினியரிங் டிசைன் ஹவுசஸ், இப்போ என்ன பண்ணாங்க, வீட்டை டிசைன் பண்ணுறாங்க. சம்டைம் தேர் இஸ் எ டெம்ப்னஸ் இன் த வால்ஸ் and here so long ago there were foundation on the terrace. The buildings must have been made with such good understanding. ஓகே, யோசிச்சு பாருங்கள். இப்போ நவடேஸில் கூட இன்ஜினியரிங்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க, பில்டிங்ஸ் இப்படி இருக்கணும், வால்ஸ் இப்படி இருக்கணும், ஹவுசஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், அந்த மூளை ஓரங்களெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா விரிசல் விட்டுடும். ஸோ இங்கே இத்தனை வருஷம் ஆகியும் இவ்வளோ ஒரு கரெக்டாக ஒரு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே இவ்வளோ சூப்பராக கட்டிருக்காங்களே சொல்லிட்டு யோசிக்கிறான். ஓகேயா, இஃப் யூ திங்க் ஹவு த பீப்புள் லிவ்டு ஃபியூ 100 years, எப்படி இல்லை அப்போ 500 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழ்கிறாங்க அப்படின்னு.
ஸோ மெனி கொஸ்டின்ஸ் கம் டு அவர் மைண்ட். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு வாஸ் வாட்டர் லிஃப்டட் டு சச் ஹைட்ஸ். சரி, ஓகே, இவ்வளோ ஹைட்டாக இருக்கே. ஸோ வாட்டர்ஸ் எல்லாம் எப்படி வந்து எடுப்பாங்க இவ்வளோ ஹைட்டுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, சி கோல்கொண்டா ஃபோர்ட். கோல்கொண்டா ஃபோர்ட்டோடைய மேப். ஓகே, நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத். ஓகே, சி இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ். சி கார்டன்ஸ், நெக்ஸ்ட் ஃபேக்ட்ரிஸ், ஃபீல்ட்ஸ் எல்லாம் இந்த இன்சைட் இதுக்குள்ளார இருக்கக்கூடிய மேப்ஸ். ஓகேயா, ஒய் த அட்டாக்ஸ். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இது. ஸோ ஆர்மிஸ் எல்லாம் இந்த கன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எந்த மூவியில் பார்த்துருக்கலாம் அப்படின்னா, பேராண்மா மூவியில் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். லாஸ்ட்டு சீனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காமிப்பாங்க இல்லையா. எஸ், கன்ஸ். ஓகேவா, சரி. அட்டாக்ஸ், மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேயா, while we are all taking Sridhar called used to see a beacon. We run up the steps. Child, this must have been the சுல்தான்ஸ் பிக்கன். இது கண்டிப்பாக சுல்தானோடைய பெரிய கன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகேயா, இது பாருங்கள், இவ்வளோ பெரிய கன்னு. டிடி, திஸ் வாஸ் யூஸ்ட் பை அவுரங்கசீப். இது கண்டிப்பாக அவுரங்கசீப்போடைய கன்னாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இஸ் ஃபுல் ஆர்மி கம் வித் their guns and cannons to attack, but they would not even enter the fort. இது எதுக்காக வச்சுருப்பாங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ட்குள்ளே யாருமே நாட் என்டர் த ஃபோர்ட், யாருமே உள்ளார என்டர் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக மற்றவங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இதை வச்சுருப்பாங்க அப்படின்றாங்க. ஃபார் 8 months தே கேம்ப்ட் அவுட் சைட் த ஃபோர்ட். 8 மாதமாக என்ன பண்ணுறாங்க, கேம்ப் அவுட் சைட் த ஃபோர்ட், அவுட்டரில் பாதுகாக்கிறாங்க. ஷைல்ஜா, why would the army come here all the way from Delhi? Didi, in those days emperors and kings played such tricks. They tried to make smaller kingdom a part of their own kingdoms. This was done sometimes by friendships, sometimes by flattery, or even by marriage between families and when nothing else. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, ஃப்ரெண்டாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் மேரேஜாக இருந்தாலும் ஃபேமிலி மேனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. எல்ஸ் ஒர்க் தே ஆல்சோ அட்டாக்டு தேம். யாராக இருந்தாலும் அட்டாக் பண்ணுவாங்க. ஓகே, கல்யாண், ஒய் இஸ் that Aurangzeb's army could not get into the fort? He had so many soldiers and big guns. ஸோ நிறையா சோல்ஜர்ஸ் இருக்காங்க, பெரிய கன்ஸும் இருக்குது. ஷைல்ஜா, did not you see this strong thick walls? In the map there is a long deep ditch along the wall. How would the army enter? ஸோ இவ்வளோ பெருசாக எப்படி இல்லை வந்து என்டர் ஆக முடியும்? ஸ்ரீதர், if the army try to come from a different side, I mean if they army tried, எப்படியும் ஆர்மி ட்ரை பண்ணுவாங்க, எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் வழியில் என்ன பண்ணுவாங்க, நுழையிறதுக்கு பார்ப்பாங்க. Then the soldier in the bastions would have seen in from a distance. Now no wonder it was difficult to attack the fort. ஸோ என்ன பண்ணுறது, ஆர்மி வந்து ட்ரை பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் எந்த வழியில் வேணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே போடலாம். அதனால தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்டிடத்துக்குள்ளேயே இருக்காங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில். நோ வண்டர் இட் வாஸ் டிஃப்ரெண்ட் டு அட்டாக். எந்த வழியில் வேணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பல வழியில் அவங்க அட்டாக் பண்ண பார்ப்பாங்க இதை, இந்த ஃபோர்ட்டை அப்படின்றாங்க. ஓகேயா, கல்யாண், இமேஜின் த ஆர்மி இஸ் கம்மிங் ஆன் ஹார்சஸ் அண்டு என்ன பண்ணுறா, அவளுக்குள்ள ஒரு கற்பனை ஓடுது. என்ன அப்படின்னா,
ஆர்மி வந்து எதில் வருவாங்க அப்படின்னா ஹார்சஸ் அண்டு எலஃபண்ட்ஸ் வித் ஆல் அதர் கன்ஸ். ஸோ எதில் வருவாங்க? ஒரு வேளை குதிரை யானை அதெல்லாம் கன் எடுத்துகிட்டு வருவாங்களா? ஹியர் த சுல்தான் ஆர்மி ஸ்டாண்ட்ஸ் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. ஸோ வரும்போது சுல்தானோடைய ஆர்மி எப்படி இருப்பாங்க? ஃபுல்லாக ப்ரிப்பேரோடு இருப்பாங்க அப்படின்ற ஷெல்ஜா. ஓ நோ, ஹவு மெனி பீப்புள்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ், எவ்வளோ மக்கள் இருக்காங்க, சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஆன் போத் த சைட்ஸ் must have been killed in all this fighting. Why do people attack and have wars? ஸோ அப்போ அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க? வாரே நடக்கும். இப்படி தான் வார் வந்து அதை அட்டாக் பண்ணும்போது தான் என்ன இருக்கும்? பீப்புள்ஸ் ஒரு பக்கம் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்கள என்ன பண்ணுவாங்க? ஃபைட் பண்ணும்போது அவங்கள சாகடிப்பாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வார் நடந்திருக்கும். வை டு பீப்புள் அட்டாக் அண்ட் ஹாவ் வார்? இப்படி தான் எதுக்காக வார் நடந்தது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே. ஓகேயா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், see the topic next video. ஓகேயா? Thank you.